Hello everyone, நான் உங்க மலர் பேசுறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீட்டெயில்டான பிரேக் டவுன் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு சென்டென்ஸும் ஸ்ட்ரக்சர் படி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரிக்கப்பட்டு அதுக்கான வொகாபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்திருப்போம். இது மட்டும் இல்லாம கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் எல்லாமே ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் இருக்கும். வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் தினமும் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரி பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பிடிஎஃப்ஸ்ல இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையும் அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணுனா கண்டிப்பா 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பாப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டைட்டில் என்னன்னா எல்யூசிவ் பீஸ் ஆன் த ரஷ்யா-யுக்ரைன் வார். இதோட சப்டைட்டில் யூரோப் மஸ்ட் புஷ் ஃபார் a negotiated settlement to Ukraine war. On May 9th, மே 9 அன்று, ஸ்பீக்கிங் டு ரிப்போர்ட்டர்ஸ் ஆஃப்டர் த மாஸ்கோ விக்டரி டே பரேட், மாஸ்கோவில் நடைபெற்ற வெற்றி நாள் அணிவகுப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்யாஸ் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் said the war with Ukraine was coming to a close. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனுடனான போர் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். And for the first time since the war began in February 2022, மேலும் பிப்ரவரி 2022 போர் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக indicated that he would be willing to meet Ukraine President Volodymyr Zelensky. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தான் தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். If talks were aimed at finalizing a long-term peace deal, ஒரு நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகள் அமைந்தால். மாஸ்கோ விக்டரி டே பரேட் என்பது ரஷ்யாவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான இராணுவ அணிவகுப்பு. His comments underscore the pleasure that he faces. அவர் எதிர்கொள்ளும் அழுத்தத்தை அவருடைய கருத்துக்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. Both domestically and on the battlefield, உள்நாட்டிலும் மற்றும் போர்க்களத்திலும். As the war, which he launched as a special military operation, சிறப்பு இராணுவ நடவடிக்கை என்று அவர் தொடங்கிய இந்த போர் drags into its 5th year, தனது 5வது ஆண்டிற்குள் இழுத்துச் செல்லப்படுவதால். அண்டர்ஸ்கோர் என்றால் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவது அல்லது முக்கியத்துவத்தை காட்டுவது என்று அர்த்தம். மிஸ்டர் புட்டின் had said in 2022, திரு புடின் 2022 கூறியிருந்தார், months after the invasion began, படையெடுப்பு தொடங்கி பல மாதங்களுக்கு பிறகு, that Russia would do our best to stop this as soon as possible. இதை கூடிய விரைவில் நிறுத்த ரஷ்யா தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று. இன்வேஷன் என்றால் ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு பலவந்தமாக படையெடுப்பது. Yet, the war continued. இருப்பினும் போர் தொடர்ந்தது. With Russian troops making incremental advances. ரஷ்ய படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்களை செய்து. In eastern and southern Ukraine. கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைனில். இன்கிரிமெண்டல் அட்வான்சஸ் என்றால் படிப்படியாக அல்லது சிறுக சிறுக நடக்கும் முன்னேற்றம் என்று பொருள். Those gains, however, have now largely stalled. இருப்பினும் அந்த வெற்றிகள் இப்போது பெருமளவில் முடங்கிவிட்டன. Stalled என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே நின்று போவது. While the front line has barely shifted this year, இந்த ஆண்டு போர்முனை பெரிய அளவில் மாறவில்லை என்றாலும், both sides have carried out, 2 தரப்பினரும் நடத்தியுள்ளனர், devastating drone and missile strikes, பெரும் அழிவை ஏற்படுத்தும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை. டெவஸ்டேட்டிங் என்றால் பயங்கரமான சேதத்தை அல்லது அழிவை ஏற்படுத்துகிற என்ற அர்த்தம். ஃப்ரண்ட் லைன் என்பது போர் நடக்கும் முக்கிய எல்லைக்கோடு. In the early years of the war, போரின் ஆரம்ப ஆண்டுகளில் the Russian public was largely insulated from its consequences. ரஷ்ய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டிருந்தனர் அதன் விளைவுகளில் இருந்து. இன்சுலேட்டட் என்றால் ஒரு கெட்ட விஷயத்தின் பாதிப்பிலிருந்து தள்ளி வைக்கப்படுவது அல்லது பாதுகாக்கப்படுவது என்று அர்த்தம். That is no longer the case. ஆனால் இப்போது அந்த நிலைமை இல்லை. Today, Ukraine is capable of striking deep inside Russian territory. இன்று யுக்ரைன் ரஷ்ய எல்லைக்குள் வெகு ஆழமாக தாக்கும் திறனை கொண்டுள்ளது.
Tax increases, rising prices, and a deepening gloom in the business sector have fueled public frustration. வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு மற்றும் வணிகத்துறையில் ஆழமாகி வரும் இருண்ட நிலை மக்கள் மத்தியில் அதிருப்தியை தூண்டிவிட்டுள்ளன. Affecting Mr. Putin's approval rating. இது திரு புட்டினின் மக்கள் ஆதரவு விகிதத்தை பாதிக்கிறது. க்ளூம் என்றால் ஒரு சோர்வான அல்லது நம்பிக்கையற்ற இருண்ட நிலை. அப்ரூவல் ரேட்டிங் என்பது ஒரு தலைவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவை குறிக்கும் சதவீதம். ஃபியூவல்ட் என்றால் ஒரு உணர்வை அல்லது பிரச்சனையை மேலும் தூண்டிவிடுவது என்று அர்த்தம். At the same time, அதே நேரத்தில் hardline nationalist sections are demanding. தீவிர தேசியவாத பிரிவினர் கோருகின்றனர் a more forceful response to Ukraine's attacks. உக்ரைனின் தாக்குதல்களுக்கு இன்னும் வலுவான பதிலடியை. Adding to the pressure on the Kremlin. இது கிரெம்லின் மீதான அழுத்தத்தை மேலும் கூட்டுகிறது. ஹார்ட்லைன் என்றால் ஒரு கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக மற்றும் தீவிரமாக இருக்கும் நிலை. கிரெம்லின் என்பது ரஷ்ய அரசாங்கத்தின் தலைமையகம். Russia has so far ruled out a lasting ceasefire. ரஷ்யா இதுவரை ஒரு நிலையான போர் நிறுத்தத்தை நிராகரித்து வந்துள்ளது. சீஸ்ஃபயர் என்றால் தற்காலிகமாக போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம். ரூல்ட் அவுட் என்றால் ஒரு வாய்ப்பையோ அல்லது யோசனையையோ முற்றிலுமாக நிராகரிப்பது. இன்ஸ்டெட் இட் சீக்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் பீஸ் அக்ரிமெண்ட். அதற்கு பதிலாக அது ஒரு முழுமையான அமைதி ஒப்பந்தத்தை விரும்புகிறது. யூக்ரைன் மஸ்ட் ரிமெயின் நியூட்ரல். யூக்ரைன் நடுநிலையாக இருக்க வேண்டும். Withdraw from the Donbas region. Donbas பிரதேசத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். Sanctions on Russia must be removed. ரஷ்யா மீதான தடைகள் நீக்கப்பட வேண்டும். And a new security arrangement between Moscow and NATO. மற்றும் மாஸ்கோவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ஒரு புதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். காம்ப்ரிஹென்சிவ் என்றால் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய முழுமையான என்று அர்த்தம். சாங்ஷன்ஸ் என்பது ஒரு நாட்டை தண்டிப்பதற்காக அதன் மீது விதிக்கப்படும் பொருளாதார தடைகள். நேட்டோ என்பது வட அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகளின் ஒரு இராணுவ கூட்டமைப்பு. While Russia has genuine security concerns, ரஷ்யாவுக்கு உண்மையான பாதுகாப்பு கவலைகள் இருந்த போதிலும் amplified by NATO's unchecked eastward expansion. அது நேட்டோவின் கட்டுப்பாடற்ற கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்தால் மேலும் பெரிதாக்கப்பட்டுள்ளது. Clinging to maximalist demands. மிக அதிகப்படியான கோரிக்கைகளை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பது. While fighting a seemingly endless war. ஒரு முடிவற்றது போல் தோன்றும் போரை நடத்தி கொண்டிருக்கும் அதே வேளையிலும் will not make Russia stronger. அது ரஷ்யாவை வலுவாக்காது. ஆம்ப்ளிஃபைட் என்றால் ஒன்றை மேலும் பெரிதாக்குவது அல்லது அதிகமாக்குவது என்ற அர்த்தம். கிளிங்கிங் என்றால் ஒன்றை விடாமல் கெட்டியாக பிடித்துக்கொள்வது. மேக்சிமலிஸ்ட் டிமாண்ட்ஸ் என்றால் தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் கேட்பது. மிஸ்டர் புட்டின் லான்ச் த வார். திரு புடின் போரை தொடங்கினார். எக்ஸ்பெக்டிங் அ ஸ்விஃப்ட் விக்டரி. ஒரு விரைவான வெற்றியை எதிர்பார்த்து. ஸ்விஃப்ட் என்றால் மிக விரைவான அல்லது வேகமான என்ற அர்த்தம். His forces have captured over 20% of Ukrainian territory. அவரது படைகள் யூக்ரேனிய பிரதேசத்தில் 20% மேலாக கைப்பற்றியுள்ளன. But at a tremendous cost. ஆனால் அதற்கு மிகப்பெரிய விலையை கொடுத்துள்ளன. Tremendous cost என்பது இங்கே பணத்தை மட்டும் குறிக்காமல் இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு மற்றும் பொருளாதார இழப்பு போன்ற பெரிய பாதிப்புகளை குறிக்கிறது. It is time that he shifted focus. அவர் தனது கவனத்தை மாற்ற வேண்டிய நேரம் இது. From continuing a war with no clear endpoint. ஒரு தெளிவான முடிவு இல்லாத போரை தொடர்வதிலிருந்து to finding a path to peace. அமைதிக்கான பாதையை கண்டுபிடிப்பதற்கு. Ukraine has demonstrated that it can withstand. யூக்ரைன் தன்னால் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. An invasion by a great power. ஒரு வல்லரசு நாட்டின் படையெடுப்பை. வித்ஸ்டாண்ட் என்றால் ஒரு கடுமையான தாக்குதலையோ அல்லது பிரச்சனையையோ சமாளித்து நிற்பது. பட் கீவ் டூ லேக்ஸ் அ ரியலிஸ்டிக் பாத்வே டு விக்டரி. ஆனால் உக்ரைனின் தலைநகரமான கீவுக்கும் வெற்றிக்கான ஒரு நடைமுறை சாத்தியப்பான பாதை இல்லை. ரியலிஸ்டிக் பாத்வே என்றால் வாஸ்தவத்தில் நடக்கக்கூடிய ஒரு தெளிவான வழி. ரஷ்யா டிஸ்பைட் மவுண்டிங் சேலஞ்சஸ். ரஷ்யா அதிகரிக்கும் சவால்களுக்கு மத்தியிலும் ரீடெயின்ஸ் த மிலிட்டரி கெப்பாசிட்டி டு இன்ஃப்ளிக்ட் கிரேட்டர் டேமேஜ். பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் இராணுவ திறனை இன்னும் தக்க வைத்துள்ளது. அண்ட் இஃப் த வார் டிராக்ஸ் ஆன், மேலும் போர் தொடர்ந்து நீடித்தால், கீவ் ரிஸ்க்ஸ் லூசிங் மோர் டெரிட்டரி. கீவ் இன்னும் அதிகமான நிலப்பரப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளது.
இன்ஃப்ளிக்ட் என்றால் ஒருவருக்கு வலையை அல்லது சேதத்தை ஏற்படுத்துவது என்ற அர்த்தம். டிராக்ஸ் ஆன் என்றால் ஒரு விஷயம் தேவைக்கு அதிகமாக நீண்டு கொண்டே போவது என்ற அர்த்தம். யூரோப் மஸ்ட் ஆல்சோ ரியலைஸ், யூரோப்பும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், that the Ukraine war has weakened the continent. யூக்ரைன் போர் அந்த கண்டத்தை பலவீனப்படுத்தியுள்ளது என்பதை. economically and politically, பொருளாதார ரீதியாகவும் மற்றும் அரசியல் ரீதியாகவும், leaving it more dependent on the US. இது யூரோப்பை அமெரிக்காவின் மீது அதிகம் சார்ந்திருக்கும்படி செய்துவிட்டது. Even as Washington is drifting away. அமெரிக்கா இந்த விவகாரத்தில் விலகிச் செல்லும் அதே வேளையிலும் கூட. ட்ரிஃப்டிங் அவே என்றால் மெதுவாக ஒருவரிடமிருந்தோ அல்லது ஒரு விஷயத்திலிருந்தோ விலகி போவது. இங்கே வாஷிங்டன் என்பது அமெரிக்க அரசாங்கத்தை குறிக்கிறது. The 4+ years have shown, இந்த 4க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் காட்டியுள்ளன, that there is no military solution to this conflict. இந்த மோதலுக்கு ஒரு இராணுவ ரீதியான தீர்வு இல்லை என்பதை. What is needed instead, இதற்கு பதிலாக என்ன தேவை என்றால், is a serious push by all sides towards a negotiated settlement. அனைத்து தரப்பினரும் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும், ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதை. ரெண்டாவது எடிட்டோரியல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க vocabularies, idioms and phrases அப்புறம் phrasal verbs இதெல்லாம் ஈஸியா மெமரைஸ் பண்ணணுமா? அப்போ கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்ல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க ஒரு தடவை படிச்சா அதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பீங்கன்னு இந்த ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, குறைஞ்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ செகண்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். இதோட டைட்டில் டெஸ்டிங் ட்ரபிள்ஸ் ஆன் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NEET UG 2026. சப்டைட்டில் என்னன்னா, Leaks and breaches have destroyed the National Testing Agency's credibility. Once bitten, twice shy. ஒரு முறை சூடு கண்டால் மறுமுறை பயம் வரும். இந்த பழமொழி நிச்சயமாக பொருந்தாது. To the National Testing Agency, இந்த தேசிய தேர்வு முகமைக்கு. Once bitten, twice shy என்பது ஒரு இடியம். அதாவது ஒரு முறை ஒரு கெட்ட அனுபவம் கிடைத்துவிட்டால் மறுமுறை அந்த விஷயத்தை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் என்பதை குறிக்கும் பழமொழி. Given the number of times, எத்தனை முறை நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது, that the agency has run into trouble, இந்த முகமை சிக்கலில் சிக்கியிருக்கிறது, இந்த conduct of common entrance exams, பொது நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதில், it would have been logical to expect, இப்படி எதிர்பார்த்திருப்பது ஒரு நியாயமான விஷயமாக இருந்திருக்கும். Those at the helm to have learnt their lessons, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று. At the helm என்பது ஒரு அமைப்பை அல்லது நிறுவனத்தை வழிநடத்தும் தலைமை பொறுப்பில் இருப்பதை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ். Run into trouble என்றால் எதிர்பாராத விதமாக ஒரு பிரச்சனையில் மாட்டுவது. However, this week's cancellation, இருப்பினும் இந்த வாரம் ரத்து செய்யப்பட்டது, of the National Eligibility Cum Entrance Test UG இளங்கலை நீட் தேர்வு, affecting over 22 lakh students, 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை பாதிக்கும் வகையில், is a serious blow to the agency's reputation. இது அந்த முகமையின் நற்பெயருக்கு ஒரு கடுமையான அடியாகும். சீரியஸ் ப்ளோ என்றால் ஒருவரின் பெயருக்கோ அல்லது திட்டத்திற்கோ ஏற்படும் பெரிய பாதிப்பு அல்லது பின்னடைவு. ரெப்யூட்டேஷன் என்றால் மக்கள் மத்தியில் இருக்கும் நற்பெயர் அல்லது மரியாதை. The NTA on May 12, 2026 announced, NTA மே 12, 2026 அன்று அறிவித்தது, of the cancellation of the exam held on May 3, மே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வை ரத்து செய்வதாக. Amid allegations of paper leak, வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில், as the government tasked the CBI, அரசாங்கம் CBI-இடம் பொறுப்பை ஒப்படைத்திருப்பதால், with carrying out a comprehensive inquiry, ஒரு முழுமையான விசாரணையை நடத்துவதற்கு. Allegations என்றால் போதுமான ஆதாரமில்லாமல் ஒருவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள்.
காம்ப்ரிஹென்சிவ் இன்குவைரி என்றால் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் விடாமல் ஆழமாக நடத்தப்படும் முழுமையான விசாரணை. த டிசிஷன் ஃபாலோட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிவீலிங். விசாரணைகளில் ஒரு விஷயம் வெளிப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தட் அ கெஸ் பேப்பர், அதாவது ஒரு கெஸ் பேப்பர், அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரெடிக்டட் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது மாணவர்களுக்கு வர வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகளின் தொகுப்பு, கிரியேட்டட் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர், மாணவர்களின் தயாரிப்புக்கு உதவும் வகையில் உருவாக்கப்பட்டது. மேட்ச்ட் நியூமரஸ் கொஸ்டின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, அது வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் வந்த பல கேள்விகளோடு அப்படியே பொருந்திப் போனது. பிரெடிக்டட் என்றால் ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கும் என்று முன்கூட்டியே கணிப்பது. மேட்ச் என்றால் இரண்டு விஷயங்கள் ஒன்று போலவே சரியாக பொருந்துவது. மீடியா ரிப்போர்ட்ஸ் செட் தட், ஊடகச் செய்திகள் கூறின, that this material had reached coaching hubs in ராஜஸ்தான், இந்த வினாத்தாள் ராஜஸ்தானில் உள்ள பயிற்சி மையங்களை சென்றடைந்துவிட்டது என்று. நியர்லி a month ahead, ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பாகவே, and had been sold to aspirants for huge sums, மேலும் தேர்வர்களுக்கு மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டது என்றும். ஆஸ்பிரன்ஸ் என்றால் ஒரு வேலைக்காகவோ அல்லது நுழைவுத் தேர்வுக்காகவோ தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள். This led to investigations, இது விசாரணைகளுக்கு வழிவகுத்தது. By the Rajasthan Police Special Operations Group, ராஜஸ்தான் காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கை குழுவினால். And 15 people were arrested, மேலும் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். In the face of such obvious fraud, இவ்வளவு வெளிப்படையான மோசடி நடந்த நிலையிலும் the NTA maintained the line, NTA அதே வாதத்தை தான் மீண்டும் வலியுறுத்தியது. That the decision to cancel the exam was taken, அதாவது தேர்வை ரத்து செய்யும் முடிவு எடுக்கப்பட்டது, in the interest of students, மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும், and in recognition of the trust, மற்றும் அந்த நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கும் வகையிலும், on which the national examination system rests, எந்த நம்பிக்கையின் மீது இந்த தேசிய தேர்வு முறை அமைந்திருக்கிறதோ அதற்காக என்று. ஆப்வியஸ் ஃப்ராட் என்றால் எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியும் வகையிலான ஒரு பெரிய ஏமாற்று வேலை. மெயின்டெயின்ட் த லைன் என்றால் தாங்கள் எடுத்த முடிவையோ அல்லது சொன்ன காரணத்தையும் மாற்றாமல் அதையே பிடித்து தொங்குவது. த கொஸ்டின் தோ இஸ், இருந்தாலும் இங்கே கேள்வி என்னவென்றால், டஸ் த NTA ஸ்டில் என்ஜாய் தட் ட்ரஸ்ட்? NTA இன்னும் அந்த நம்பிக்கையை பெற்றுள்ளதா? நீட் ஹஸ் பீன் டாக்ட் பை கான்ட்ரவர்சி. நீட் தேர்வு ஆரம்பத்திலிருந்தே பல சர்ச்சைகளால் தொடர்ந்து துரத்தப்பட்டு வருகிறது. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட், அது தொடங்கப்பட்டதிலிருந்தே. வித் செவரல் ஸ்டேட்ஸ் அப்போசிங் த ஃபார்மேட், பல மாநிலங்கள் இந்த தேர்வு முறையை எதிர்ப்பதோடு. பட் ஈவன் ஆஃப்டர் இட் வாஸ் ரோல்ட் அவுட் அக்ராஸ் த கண்ட்ரி, ஆனால் அது நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகும் கூட, த NTA as the agency conducting the exam, தேர்வை நடத்தும் முகமையான NTA has suffered several dents to its credibility. தனது நம்பகத்தன்மையில் பல பெரிய பாதிப்புகளை சந்தித்துள்ளது. வித் வேரியஸ் சார்ஜஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ், பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சைகள், கமிங் அப் வித் டிப்ரெசிங் ரெகுலாரிட்டி, ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து வழக்கமாக வருவதுடன். ரோல்ட் அவுட் என்றால் ஒரு புதிய திட்டத்தையோ அல்லது சேவையையோ அதிகாரப்பூர்வமாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது. டென்ஸ் டு இட்ஸ் கிரெடிபிலிட்டி என்றால் ஒரு அமைப்பின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையில் விரிசல் விழுவது. டிப்ரெசிங் ரெகுலாரிட்டி என்றால் ஒரு கெட்ட விஷயம் மீண்டும் மீண்டும் வழக்கமாக நடந்து நமக்கு மனசோர்வை ஏற்படுத்துவது. திஸ் இன்க்ளூட்ஸ் த 2019 இம்பர்சனேஷன் ஸ்கேம் இன் தமிழ்நாடு. இதில் 2019 ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த ஆள்மாறாட்ட மோசடியும் அடங்கும். வேர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ட் ப்ராக்சிஸ் டு ரைட் த எக்ஸாம், அங்கு மாணவர்கள் தேர்வெழுத வேறு நபர்களை பயன்படுத்தினார்கள். த 2022 ஃப்ரிஸ்கிங் கேர்ள் எக்ஸாமினீஸ் இன் கேரளா, கேரளாவில் 2022 மாணவிகளை சோதனை செய்த சர்ச்சை. அண்ட் த 2024 பேப்பர் லீக் அண்ட் கிரேஸ் மார்க்ஸ் கான்ட்ரவர்சி, மற்றும் 2024 வினாத்தாள் கசிவு மற்றும் கருணை மதிப்பெண்கள் சர்ச்சையும் அடங்கும். இம்பர்சனேஷன் ஸ்கேம் மற்றும் ப்ராக்சி என்றால் ஒருவருக்கு பதிலாக வேறொரு நபர் அந்த ஆள் போலவே நடித்து தேர்வெழுதும் மோசடி. ஃப்ரிஸ்கிங் என்றால் பாதுகாப்புக்காக ஒருவரின் உடலை கைகளால் தொட்டு சோதனை செய்வது. த கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி, Radhakrishnan Committee, which was constituted to recommend reforms in the examination process, தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட recommended a restructuring of the NTA-வை மறுசீரமைக்க பரிந்துரைத்தது. and creating strong institutional linkages, மேலும் வலுவான நிறுவன ரீதியான தொடர்புகளை உருவாக்கவும் with state and district authorities, மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் to produce a secure test administration apparatus, ஒரு பாதுகாப்பு
பாதுகாப்பான தேர்வு நடத்தும் நிர்வாக அமைப்பை உருவாக்குவதற்கு. கான்ஸ்டிடியூட்டட் என்றால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குழுவையோ அல்லது கமிட்டியையோ உருவாக்குவது. ரீஸ்ட்ரக்சரிங் என்றால் ஒரு அமைப்பின் கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைப்பது. அப்பேரட்டஸ் என்றால் ஒரு பெரிய பணியை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட முழுமையான அமைப்பு அல்லது கட்டமைப்பு. Among others, மற்றவற்றுடன், it also made recommendations for multi-stage testing, அது பல கட்ட சோதனைகளுக்கான பரிந்துரைகளையும் செய்தது. Hybrid use of papers and computers, வினாத்தாள் மற்றும் கணினிகளின் ஒருங்கிணைந்த பயன்பாடு, and a series of measures to prevent breaches and malpractices. மேலும் விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளை தடுக்கப்பட்ட பல தொடர்ச்சியான நடவடிக்கைகளையும். மல்டி-ஸ்டேஜ் டெஸ்டிங் என்றால் ஒரே தேர்வை ஒரே நாளில் நடத்தாமல் பல கட்டங்களாக பிரித்து நடத்துவது. பிரீச்சஸ் என்றால் பாதுகாப்பை மீறுவது அல்லது ஒரு விதியை மீறுவது. மால் பிராக்டிசஸ் என்றால் தேர்வில் காப்பி அடிப்பது போன்ற தவறான செயல்கள். It would be a crime, அது ஒரு குற்றமாகவே இருக்கும், to allow the NTA to continue with its inept conduct, NTA-வை அதனுடைய திறமையற்ற முறையில் தேர்வுகளை தொடர்ந்து நடத்த அனுமதிப்பது. Of common entrance exams, பொது நுழைவு தேர்வுகளை. Impacting the future of several lakhs of students, பல லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில். Inept conduct என்றால் எந்த ஒரு திறமையோ அல்லது நேர்த்தியோ இல்லாமல் ஒரு காரியத்தை மிக மோசமாக செய்வது. NEET was introduced as a measure, NEET ஒரு நடவடிக்கையாக அறிமுகப்படுத்தப்பட்டது, to bring into play a single standardized and transparent entrance exam, ஒரு தனித்துவமான தரப்படுத்தப்பட்ட மற்றும் வெளிப்படையான நுழைவுத் தேர்வை கொண்டு வருவதற்காக, for medical admissions, மருத்துவ சேர்க்கைகளுக்காக. Standardized என்றால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தரத்தை பின்பற்றும் ஒரு முறை. Transparent என்றால் எந்த ரகசியமும் இல்லாமல் வெளிப்படையாக நடப்பது. But the transparency that it has so far shown, ஆனால் அது இதுவரை காட்டியுள்ள வெளிப்படைத்தன்மை, is of an entirely different kind, முற்றிலும் வேறுபட்ட வகையை சேர்ந்ததாக இருக்கிறது. Leaks and breaches of confidentiality, வினாத்தாள் கசிவுகள் மற்றும் ரகசிய காப்பு மீறல்கள். Confidentiality என்றால் ஒரு முக்கியமான தகவலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாதுகாப்பது. அந்த ரகசியத்தை மீறுவதைத்தான் breaches of confidentiality என்று சொல்கிறோம். இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கல். ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட தொடர்ச்சியான தோல்விகளையும் திறமையற்ற நிர்வாகத்தையும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சு இந்த ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ் முடிஞ்சது. கடைசியா ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ். டெலிகிராம்ல நம்ம எடிட்டோரியல் vocabulary குவிஸ் தினமும் ஈவினிங் 7 PM நடக்குது. இது அன்னைக்கான எடிட்டோரியல்